உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஈச்சனாரி குழந்தை வேலப்பர் திருக்கோவில் 48வது நாள் மண்டல பூஜை 108 சங்காபிஷேகத்தோடு நிறைவு பெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாலை ஈச்சனாரி பகுதியில் ஸ்ரீ பழனியாண்டவர் பழனி பாத யாத்திரை குழு சார்பில் புதிதாக குழந்தை வேலப்பர் ஆலயம் கட்டப்பட்டு கடந்த மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மண்டல பூஜைகள் குருசாமி வெங்கடாச்சலம் பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 48வது நாள் மண்டல பூஜை பிப்ரவரி 1 காலை கணபதி ஹோமத்தோடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஊர்நாயக்கர் வழக்கறிஞர் முத்துசாமி தலைமையில் குருசாமி வெங்கடாச்சலம் பழனிசாமி பரமசிவம் மற்றும் ஸ்ரீ பழனியாண்டவர் பழனி பாத யாத்திரை குழுவினர் 108 சங்குகளுடன் திருக்கோவிலில் வலம் வந்து சிறப்பு பூஜை செய்து குழந்தை வேலப்பருக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிற்பகல் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாலையில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருவிதி உலா அர்த்தசாம பள்ளியறை பூஜையுடன் 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு பெற்றது. இதில் ஈச்சனாரியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரண்டு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பழனியாண்டவர் பழனி பாத யாத்திரை குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சி முத்துசாமி இந்த ஈச்சனாரி இந்த கிராமத்தினுடைய ஊர் நாயக்கர். இங்கு 1000 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இன்று பல கோயில்கள் இங்கே இருக்கின்றது. மாகாளியம்மன் கோயில் இருக்கிறது, விநாயகர் கோயில் இருக்கிறது, மாரியம்மன் கோயில் இருக்கிறது. இங்கு பழனி பாத யாத்திரை காவடி குழு இளைஞர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு முருகர் கோயில் கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள். அதற்காக இடம் பொதுமக்கள் எல்லாரும் சார்பாக அந்த இடத்தை வாங்கி அந்த இடம் வாங்கியதும் ஒரு 12 மாதத்துக்கு முன்னால் பூமி பூஜை போட்டோம். எல்லாத்தினுடைய ஊர் பொதுமக்கள் சார்பில் பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜை போட்டதிலிருந்து ஒரு வருடத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு இங்கு உள்ள இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் இதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்ததுனால தான் அது நடந்தது. இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இதுக்கு செலவாயிருக்கு இந்த கோயிலுக்கு. இதில் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. 15/12/2024 அன்று கும்பாபிஷேகம் செய்தோம். எல்லாம் முடிவு செஞ்சு கும்பாபிஷேகம் செய்தோம். இந்த சிலை மகாபலிபுரத்திலும் இந்த உற்சவர் கும்பகோணத்திலும் செய்தது. இதுக்கு ஸ்தபதி திருக்கடையூர்லேருந்து ஸ்தபதி இந்த வேலைப்பாடுகளை செஞ்சாங்க. அந்த அன்றைக்கி கும்பாபிஷேகத்தன்னைக்கு 8000 பேர் வந்திருந்தாங்க. நாங்களே எதிர்பார்க்கல. 6000 பேர் தலவாழை இலை போட்டு கல்யாண விருந்து மாதிரி அன்னதானம் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த முருகருக்கு நிறைய ஒரு பவர் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா பழனி முருகர் மாதிரியே மேற்கு நோக்கி தான் இந்த முருகர் இருக்குது. அதனால் எல்லாருமே அதாவது இந்த முருகருக்கு நாங்கள் எப்படி நடந்தேன்னே இது கனவா நினவாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததாக சரித்திரமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அதாவது பக்கத்தில் மாகாளியம்மன் கோயில் இருக்குது. இந்த மாகாளியம்மன் கோயிலுக்கு நாங்கள் இது பழைய கோயில் தான், அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். 8 வருஷம் சரியாச்சு பழைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரே வருஷத்தில் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு இது நல்லபடியாக நடந்திருக்கு. இது ஈச்சனாரி குழந்தை வேலப்பர் திருக்கோயில். அதாவது பழனி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த சிலைக்கு நல்ல பவரு. அதே மாதிரி 15/12/2024 இன்றைக்கி வரைக்கும் 48 நாள் 48 நாளும் பூஜை செய்து 48 நாளும் அன்னதானம் நடந்தது. அன்னதானம் ஒவ்வொரு நாளும் 1000 பேர்லேருந்து 2000 பேர்த்துக்கு அன்னதானம் நடந்தது. அன்னதானம்னா ஜஸ்ட் பிரசாதம் கிடையாது, 2 சாதம், ஸ்வீட், பொங்கல் அந்த மாதிரி தான் பண்ணோம். இதுக்கு எல்லாருமே இங்கே இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் கட்டளைதாரர்களாக இருந்து அதை அதுக்கு உண்டான செலவை டெய்லியுமே ஏற்றுட்டாங்க. அந்த மாதிரி நடந்து இன்றைக்கி மண்டல பூஜை 48வது மண்டல பூஜை நிறைவு விழா நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஹோமம் நடந்தது, கலச பூஜை நடந்தது. இன்றைக்கு இப்போ அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. 108 சங்கு பூஜை நடக்கிறது. அதே மாதிரி கலச பூஜையும் இப்போ நடக்கிறது. இனிமேல் அலங்காரம் நடக்கப் போகிறது. அலங்காரம் முடிந்ததுமே அனைவருக்குமே பிரசாதம் வழங்கப் போகின்றோம். இன்று மேலும் மாலையில் ஒரு அலங்கார பூஜை நடக்கப் போகிறது. அந்த அலங்கார பூஜை முடிந்ததுமே அன்னதானம் நடக்க இருக்கிறது. இதற்கு 1000 பெண்கள் பால் குடம் எடுத்தாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பெண்கள்
அதே மாதிரி பல கோயில்களிலிருந்து தீர்த்தம் வந்தது அந்த கும்பாபிஷேகத்தப்போ. அதாவது நானே வந்து வடநாடு போயிருந்தேன். வாரணாசி பீமா சங்கரன் ஒரு கோயில், சிவன் கோயில் இருந்தும், திருவேணி சங்கமம், இப்போ கும்பமேளா நடக்குதே அந்த ஊர்லேருந்து எல்லாம் வந்து தீர்த்தம் வந்தது. ராமேஸ்வரம், அந்த மாதிரி வந்து தீர்த்தங்கள் வந்து நல்ல முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இந்த கோயிலில் வந்து மேலும் வந்து அதாவது ஒருத்தர் ரெகுலராகவே பூஜை செய்வதற்கும் பிரசாதத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து பூஜை செய்வாங்க. மேலும் வந்து இதற்கு ஒரு மண்டபம் எழுப்பி அந்த மண்டபத்தில் இந்த கல்யாணங்களில் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. கோயிலில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணங்களில் வந்து இங்கேயே நடக்கிற மாதிரியெல்லாம் ஏற்பாடுகள் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வருமானம் வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஈச்சனாரி குழந்தை வேலப்பர் அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஈவினிங் மாலையில் வந்து அன்னதானத்துக்கு எல்லாத்துக்குமே வரப்போகிறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப அதாவது என்ன இதில் ஒரு முக்கியம்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம 10,000 ரூபா கேட்குறதுக்கு போனால் அவர் 50,000 ரூபா கொடுப்பாங்க. 50,000 ரூபா நினச்சிட்டு போவோம், 1,00,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பணம் வந்து உதவியெல்லாம் நிறைய பேர் பண்ணி தான் இந்த கோயில் வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும், முக்கியமாக வந்து இந்த பழனி பாத யாத்திரை காவடி குழு அந்த இளைஞர்கள் தான் இதுக்கு முக்கியமாக காரணம். இளைஞர்கள் தான்